Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த லுக் வந்துட்டு என்னுடைய ஒரு ரீசன்ட் டைம் Goto மேக்கப் லுக்காக இருந்துட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக பேஸ் நான் வந்து இந்த கலர் கரெக்ஷன், கன்சீலிங், எக்ஸ்ட்ரா ஹைலைட்டிங், கன்சீலிங் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பவுடர், இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட முகத்தை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப்பை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். செம்ம ஈஸியாக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு டியூட்டோரியல், ஒரு லுக்காக தான் இருக்க போகுது. மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு வெர்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லுக்காக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னோட ஸ்கின் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணி சன்ஸ்க்ரீன் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நேராக இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போய்க்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் காமிக்க போகிற இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பெனிஃபிட்டும் இருக்குது. இன்றைக்கி நான் டெர்மகோவோட 2% நைசனமைடு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது ஃபார் ஈவன் டோன் அண்ட் ஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. இதில் SPF 40 அண்ட் PA3+ ரேட்டிங் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு 30 ml பாட்டிலில் வருது அண்ட் 7 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸோட வருது. ஷேட் ரேஞ்ச் நல்லா இருக்குது. பட் இன்னுமே கொஞ்சம் டார்க்கரான டீப்பரான ஷேட்ஸ் இவங்க ரேஞ்சில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். நான் இன்னைக்கு காமிக்கிறேன் இவங்களுடைய இந்த லாஸ்ட் ஷேட் எப்படி ஒர்க் ஆகுது. அதுதான் நான் என்னுடைய முகத்தில் போட போகிறேன். நம்பர் 7 சினமன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் இப்போ எல்லாருமே வந்து போட ஆரம்பிச்சாச்சு 90% ஆளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர்னு போடுறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த 2% நைசனமைட் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷனும் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் த டே ஒர்க் ஆக போகுது. அண்ட் மேக்கப்பாக ஃபவுண்டேஷனாக உங்கள் முகத்தில் இது உட்காரவும் போகுது அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் முகம் ஃபுல்லாக டாட் பண்ணி கையாலேயும் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டெய்லி மேக்கப்புக்கு அது லைட் வெயிட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபுல் கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஆப்ட் பண்ணலாம். லைக் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த அளவுக்கு கவரேஜோடு இருக்குது. இது கையில் பிளெண்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. பட் என்னுடைய ஃபேவரட்டான விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ குயிக்காக நான் என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்சில் வந்துட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளாலஸான, மெஸ் ஃப்ரீயான ஒரு பிளெண்டிங்க்கு. இதே நீங்கள் ப்ரஷ்லையும் தாராளமாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஹை கவரேஜ் கொடுக்குது, ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. 12 மணி நேரத்துக்கு வந்து ஸ்டே ஆக போகுது. 12 hours ஆயில் கண்ட்ரோலும் இது பண்ண போகுது. அதுதான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு. என் ஸ்கின்ல இது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுனால. இதில் இருக்க அந்த 2% நைசனமைட் தான் வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் கம்மி பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுத்து அந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாமல் வந்து போக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஆக்னே மார்க்ஸ்லாம் எதாக இருந்தாலும் அதை சரி பண்ண வைக்க போது. இதில் இருக்கக்கூடிய ஹைலூரோனிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போகுது. இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடுறத மறக்காமல் பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய ஸ்கின்ல போதுமான கவரேஜ் வந்து இந்த ஃபவுண்டேஷனே வந்து கொடுத்துருது. இதை செட் பண்ணுற விதத்தில் தான் நான் என்னுடைய ஸ்கின் லைக் ஃபினிஷாக அதை வந்து நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸோடு இருக்கிற மாதிரியான ஃபவுண்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா அது டெர்மகோவோட இந்த 2% நைசனமைடு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஷேட் ரேஞ்சும் நிறைய இருக்குது. என்னை விட லைட்டர் ஸ்கின் டோனில் இருக்கவங்க வந்துட்டு தாராளமாக டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் நைக்கால் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ நீங்கள் அது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இதை வந்துட்டு 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒன்றுத்துக்கு வந்துட்டு எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட. ஸோ நம்ம சார்பாக பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா. இப்போ இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் ஆன மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் அமைஞ்சிருச்சு, டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது கொஞ்சம் லைட்டராகவோ பளிச்சுனோ இருக்கிற மாதிரியான ஃபவுண்டேஷன் நமக்கு காமனாக கிடைக்கிறது ஒன்று. ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு ப்ரான்சர் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய ஸ்கின் டோனை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரியான ஒரு பவுடர். இதை எடுத்து ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க போகிறீங்க. இது உங்களுக்கு அந்த பேலன்சிங் வந்து பண்ண போது உங்கள் முகத்தில். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து ஃப்ளாலஸாகவும் ஹை கவரேஜோடையும் இருக்குது அப்படின்றதுனால நான் கன்சீலிங் வேலை எதுவும் பண்ணல. நேராக இதுக்கு மேலே அந்த பிரான்சிங் வேலை பண்ணுறேன். ஸோ இது எனக்கு போதுமான வார்ம்த் அண்ட் ஸ்கின் டோன் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகுது. லைக் நியூட்ரலைஸ் பண்ண போகுது மொத்தமாக எல்லாத்தையும். ஸோ இந்த நெத்தியோட சைட்ஸ், நெத்தியோட அவுட்டர் பெரிமீட்டர், கன்னத்தோட சைடு முக்கியமாக. அண்ட் நான் பொதுவாக என்னுடைய ஃபேஸோட சென்டர் ஏரியாவை தான் வந்துட்டு டார்க்காக இருக்கணும், லைட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஃபேஸோட சென்டர் ஏரியா, அதாவது இந்த நெத்தியோட இந்த பார்ட், மூக்கு, கண்ணு கீழே ஏரியா மட்டும்
லைட்டராக வந்து காமிக்க போகுது. அண்ட் நான் அடுத்து போட போகிற பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேடில் இருக்க போது அது இன்னுமே வந்து என்னுடைய சென்டர் பார்ட்டை இன்னும் லைட்டராக காமிக்க போகுது. இந்த மாதிரி ஒரு லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரஷ்லேயே எடுத்து என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு மேலே, நெத்தியில் செட் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கிக்கிறேன். சரி, இன்றைக்கி பேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன், அப்புறம் 2 பவுடர், அவ்வளவுதான். இதுவே உங்களுக்கு வந்து ஃப்ளாலஸான லுக் கொடுக்க போகுது. கொஞ்சோண்டு டைம் கொடுங்க, இது அழகாக வந்து செட்டில் ஆகிட போகுது. நான் மீன்வேல் என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு ஒரு பிளாக் பவுடரை ஒரு டென்ஸ் பிளெண்டிங் ப்ரஷில், இது வந்து ஒரு நோஸ் கான்டோர் ப்ரஷ்ஷு, அதை வச்சு நான் என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய யூஸ்வல் ட்ரில் தான். ஐப்ரோஸ்க்கு பெருசாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு டார்க்கன் பண்ணிட்டு ஒரு ஃபைன் ப்ரஷ் வச்சு இந்த லோவர் ஏரியாவை மட்டும் லைன் பண்ணிப்பேன், அப்பர் ஏரியாவும் சேர்த்து. ரீசெண்டாக வெளில போகும்போது இந்த லுக் நான் வந்து ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். செம்ம என்ன சொல்கிறது, வேரபிளாக, சிம்பிளாக, சட்டிலாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்து ப்ளஷ் டைம். ப்ளஷ்ஷு வந்து ஓவராலாக லைக் இந்த சீக் ஏரியாவை வந்துட்டு ஒரு மாதிரி புட்டுக்கு எதிராக காட்டும். ஸோ கொஞ்சமாக ப்ளஷ் எடுத்துக்கலாம், ஒரு மோ பிங்க் ப்ளஷ். அதை எடுத்து அந்த ப்ரான்சரும் என்னுடைய லைட்டர் ஷேட் காம்பேக்டும் மீட் பண்ணுற ஏரியாவில் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஓகே, கொஞ்சோண்டு இந்த சைட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜாஸ்தி ஆச்சுன்னா வரி பண்ண வேணாம். அதே ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் இது மேலே இப்படி ரன் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து ஒரு ஆப்ஷனல் விஷயம். ஆனால் எனக்கு வந்து ஐலிட்ஸில் ஏதோ ஒரு பவுடர் போட்டுக்கிறது பிடிக்கும். என்னுடைய ப்ரான்சரே நான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ஐலிட்ஸை இப்படி நான் செட் பண்ணுறேன். இது வந்து ஆயிலி ஐலிட்ஸ் ஆக்காது. அண்ட் இந்த க்ரீம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் போய் அந்த லிட்ஸோட க்ரீஸ் லைனில் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இதே கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைனுக்கும் இப்படி எடுத்துகிட்டு வரேன். காஜல் வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் மீ. ஸோ அதனால் காஜல் எடுத்து நல்லா என்னுடைய லோவர் அண்ட் அப்பர் வாட்டர் லைனில் நான் கோட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐப்ரோ ப்ரஷ்ஷை வச்சு அதை அப்படியே சாஃப்டன் பண்ணி விடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. இதை கொஞ்சமாக என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் இங்கே ஓரத்தில் மட்டும் போட்டுக்கிறேன். லைக் கீழே மட்டும் அப்படி இருக்க வேணாம் அப்படின்றதுனால ரொம்ப கொஞ்சமாக, முக்கியமாக அவுட்டர் கார்னரில் மட்டும். நிறைய மஸ்காரா, ஐ லவ் குட் மஸ்காராடு லேஷஸ். ஸோ லோவர் அண்ட் அப்பர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஐ ஹாவ் டு சே என்னுடைய பேஸ் எவ்வளோ நேச்சுரலாக ஃப்ளாலஸாக இருக்குது அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எனக்கு கேமராவில் ஆப்வியஸ்லி உங்களால் வந்து பார்க்க முடியாது. பட் ஐம் ரியலி லைக்கிங் இட். என் லிப்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ரொம்ப சட்டிலாக, இது வந்து சட்டிலாக அப்படின்னு கேட்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சட்டில். லைக் ஐஸ் வந்து இந்த மாதிரி போல்டாக வச்சுக்கிறது, அது நேச்சுரல். எனக்கு வந்து நேச்சுரல் லுக். இது பண்ணலனா தான் நான் ரொம்ப சிக்காக தெரிவேன். அந்த லிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் ரெட்லாம் இருக்கும்போது நான் வந்துட்டு ஆப்வியஸாக ரெட் வந்து போகிறது தான் நான் காமனாக ஜென்ரலாக பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி லுக்குக்காக நான் வந்து இதை சட்டிலாக வச்சுக்க போகிறேன். ஐம் கோயிங் ஃபார் அ ப்ரௌன் நியூட் லுக் கலர். ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு நியூட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்கப் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணாலும், இல்லை ஸ்வெட் ஆகி கொஞ்சம் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் மேக்கப் உங்கள் முகத்தில் கொஞ்சம் இருக்கிற மாதிரியாக ஒரு லுக் வந்து இருக்கும். கொஞ்சோண்டு மேக்கப் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு நான் வந்துட்டு என்னுடைய முகத்தில் செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்கிறேன். ஆல்சோ நல்ல அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷும் வந்துட்டு என்னுடைய முகத்துக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்துட்டு என்னுடைய மேக்கப் டியூட்டோரியல்ஸில் மோஸ்ட்டாக பார்க்குறது. என் நெத்தி ஒரு கலரில் இருக்குது, என் கண்ணு கீழே ஒரு கலரில் இருக்குது, இந்த சைடு ஒரு கலரில் இருக்குது அப்படின்றது. எனக்கு என்னுடைய நேச்சுரல் முகம் எப்படி இருக்கோ அதை தான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண வந்து பிடிக்கும். லைக் கலர் வைஸ் நான் சொல்கிறேன். ஃபார் அட்லீஸ்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பில் நான் அதுதான் வந்து விரும்பிட்டுருக்கேன். அதுதான் வந்து எனக்கு அந்த ஒரு இந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ அப்படி பார்த்தம்போது நேச்சுரலாக இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ணு கீழே ஒரு கலரில் இருக்குது, நெத்தியில் சென்டரில் ஒரு கலர் இருக்குது, மீதி இடம்லாம் வந்து டேன் ஆன மாதிரியே தான் இருக்குது. அதுதான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆக்சென்ச்சுவேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஏதாவது ப்ராடக்ட் எனக்கு ரிமூவ் ஆனால் கூட இதுக்குள்ளே இருக்க ஸ்கின் இங்கே வந்து லைட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால அது நார்மலாக தெரிய போகிறது கிடையாது. இங்கே இருக்க ஸ்கின் வந்துட்டு போனால் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்க போகுது. இங்கே ப்ளஷ் போட்டது மட்டும் பிங்காக இல்லை, அது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அதை நான் வந்து ஒன்று தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். இது வந்து ஒரு சூப்பர் வேரபிளான ஒரு லுக்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க எந்த ப்ராடக்ட் வச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நான் காமிச்ச அந்த ஸ்கின் கேர் இன்ஃபியூஸ்டு ஃபவுண்டேஷன், அந்த டெர்மாகோலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் நாள் போக போக உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் இந்த மேக்கப்னாலே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் கேரில் ஒரு நல்ல விதமாக வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த லுக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.